गोपिकांस निहतैः बाहवे हेमवेत्रमितरेण बिभ्रते राजगोप वपुषे नमोस्तुते श्रीचन्पकाट विनिवासिने हरे भुक्तिमुक्तिमकरन्दपूजितं भक्तचित्तकलहं सुसेवितं गोपिलादिमुनिभृङ्गपूजितं श्रीचन्पकेश पदपङ्कजं भजे. நம்முடைய பார்ப்போற்றும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சங்கமலத்தாயார் உடனுரை ராஜகோபால சுவாமியினுடைய பால்குண பிரம்மோற்சவத்தின் 11ஆம் திருநாள் இன்று எம்பெருமானுக்கு விசேஷமாக கருடோற்சவம் சொல்லக்கூடிய கருட வாகனமானது கருட சேவையானது இன்றைய தினம். இந்த கருட வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். எப்படி சிவாலயங்களில் எம்பெருமானுக்கு ரிஷபவாகன விசேஷமோ அந்த ரிஷபவாகன விசேஷமோ அதே போல பெருமாளுக்கு கருட வாகனம் விசேஷம். ஏன் அப்படின்னாக்க வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு நம்முடைய சனாதன தர்மத்தின் சார்பாக சொல்லணும் அப்படின்னாக்க வேதத்தின் வழியாக எம்பெருமானை பார்ப்பது வேதமூல பிரமாணாக சொல்லுமா போலே வேதம் என்ன சொல்லியிருக்கோ அது போல எம்பெருமானை பார்ப்பது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வேதங்கள் அப்படிங்கிறது தான் கருடன். அந்த வேதங்கள் வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான் வைனதேயன் கருடாழ்வார். அந்த வேதாத்மா விஹகேஸ்வரா என்னும் சொல்லுமா போலே அந்த கருடாரூடனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க வேதம் எம்பெருமானை தூக்கி காமிக்கிறது அப்படின்னு. பெருமாள் கருட வாகனத்துக்கு மேல இருக்கார் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த வேதமே இதுதான் பரம்பொருள் அப்படின்னு நமக்கு எடுத்து காமிக்கிறதுங்கிறது வேதம் தான். இப்போ சிவன் கோவில் போனீங்கன்னா அந்த சிவன் கோவில்ல எத்தாப்புல எது இருக்கும்? நந்தி இருக்கும். ஆனால் அந்த நந்திகேஸ்வரனுடைய கொம்பு இடுக்கு வழியாக அந்த சுவாமியை தரிசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்க வருஷோ தர்ம இதி புரோக்தா அப்படின்னு. பிரமங்கிறது ஒரு தர்மமானது. அந்த தர்மத்தின் வழியாக அந்த சுவாமியை தரிசிக்கணும்னு சொல்றாங்க. அது போலதான் அந்த கருட வாகனம் வேதத்தின் பரம்பொருள் பரபிரம்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய ராஜகோபால சுவாமி தான் அப்படின்னு எடுத்து காமிக்கிறது தான் இன்னைக்கு கருட வாகனம். அந்த கருட வாகனத்துல எம்பெருமான் வைகுண்ட நாதனாக அனுகிரகம் பண்றார். வைகுண்ட வாசேபி நயம் பிரகுர்வன்னு சொல்லுமா போலே அந்த வைகுண்டநாதன் எப்படி இருக்காருனாக்க இப்ப காஞ்சிபுரம்லாம் போனீங்க அப்படின்னாக்க தொண்டமண்டலம், அதுக்கு அந்த ஊருக்குலாம் தொண்டமண்டலம் பேர். அப்ப இந்த 2 கையை வச்சுட்டு இருக்காரா கருடன், அந்த 2 கைக்கு மேல பெருமாள் காலை வச்சுட்டு இருப்பார். சாதாரணமா இருப்பார், சௌமியமூர்த்தியா இருப்பார். ஆனா நம்ம ராஜகோபால சுவாமி நம்ம சோழதேசங்கள் எப்படின்னாக்க ஒரு கால் கருடனுடைய தலையும் இன்னொரு கால் கருடனுடைய காதலையும் வைத்துட்டு இருப்பார். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அந்த கஜேந்திர ஆழ்வான் சொல்ல கஜேந்திர மோட்சனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த கஜேந்திர ஆழ்வான் அவர் ஆதி மூலமே அப்படின்னு சொன்னார். அந்த ஆதி மூலமேங்கிற சப்தம் மேல போய் எல்லா லோகத்துக்கும் போறது. அந்த எல்லா லோகத்துக்கும் போறச்ச பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். ஆதி மூலம்னாக்க நிஷ்காரணன் அப்படின்னு அர்த்தம். எதுக்கும் காரணகர்த்தாவாக விளங்கக்கூடியவர், நிஷ்காரனாக இருக்கக்கூடியவர் தான் ஆதி மூலம். அந்த ஆதி மூலமேன்னு சொன்ன உடனே முதல்ல சத்தியலோகத்துக்கு போறது பிரம்மா நான் இல்லைங்கிறார், இந்திரலோகத்துக்கு போறது நான் இல்லைங்கிறார், சிவலோகத்துக்கு போறது நான் இல்லைங்கிறார். பெருமாள்கிட்ட போன உடனே வைகுண்டத்துக்கு போன உடனே நான் தான் ஆதி மூலம்னு பெருமாளுக்கு தெரிஞ்சு உடனே பெருமாள் கருடன் அழைக்கிறார். ஒரு கீழே கஜேந்திரன்கிறவன் முதலை வாயில் அகப்பட்டிருக்கான், அவனை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே கருடன் இந்த அலங்கரித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றார். அந்த அலங்காரத்துக்கெல்லாம் டைம் இல்லை, நீ உடனே வான்னு சொல்றார். உடனே பெருமாளும் ஏறி உட்காந்து கருடனுக்கு அந்த முகம் கோழி அந்த பட்சிக்கு இந்த பட்சியினுடைய முகத்தை நம்ம அழுத்தினோம்னாக்கா ஃபாஸ்டா பறக்கும். அதனாலதான் பெருமாள் ஒரு பக்கமா அந்த பட்சியினுடைய காதை அழுத்தி அந்த பக்தனுக்கு சீக்கிரமா அனுகிரகம் ஆகணுங்கிறதுனால ஒரு காலை கீழே கருடனுடைய காதலையும் இன்னொரு காலை தலையும் வச்சுட்டு வேகமாக சொல்லி எப்படி இந்த பக்தனுக்கு சீக்கிரமே அனுகிரகம் பண்ணு சொல்றார். உடனே அனுகிரமூர்த்தியாக பெருமாள் வைகுண்டத்திலிருந்து வந்து அந்த சக்கரன்னு நக்கரம் சொல்லக்கூடிய அந்த முதலினுடைய தலையகப்பட்டு இந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாத்தினார் அப்படின்னு கஜேந்திர மோட்சம் பாகவதத்தை சொல்றது. அது போலதான் பகவானை நம்ம ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய போன்ற மந்திரங்களால் சொன்னோம் அப்படின்னாக்க பகவான் நம்மள உடனே காப்பாற்றுவான். அதனாலதான் திரௌபதி மான சம்ரக்ஷணத்துல அவ சொல்றா கோவிந்தா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு பகவான் அனந்தமான வஸ்திரம் கொடுக்குறான். அதனால இந்த பகவன் நாமா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னாக்க அதனாலதான் ஆண்டாள் சொல்றாரு உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் ஸ்ரீரி அருளாதேன்னு சொல்றாரு தன்னுடைய திருப்பாவையில. பகவன் நாமா நிறைய இருந்தாலும் சிறுபேருங்கிறது நிறைய இருக்கு எம்பெருமானுக்கு. கோபாலா கோவிந்தாங்கிறது சிறுபேர். அதனால அந்த சிறுபேர் சொன்னாலே பகவான் உடனே வந்து அனுகிரகம் பண்றான். எப்படி திரௌபதிக்கு உடனே அனுகிரகம் பண்ணானோ அது போல நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரதம நின்று விசேஷமா அந்த கருட வாகனத்துல எல்லாரும் வந்து சேவிக்கணும். இந்த கருட வாகனத்தை சேவிச்சாலும் நம்மளுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். எல்லா தோஷத்துக்கும் நிவர்த்தி பண்றதுங்கிறது கருடன் தான். கருடனுடைய உடம்புல அநேகமான நாகங்கள் இருக்கு. எல்லாருக்கும் இந்த செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷங்கள்லாம் ஏற்படுறதுங்கிறா. அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னாக்க அந்த கருடனையும் அந்த கருடன் மேல் இருக்கக்கூடிய எம்பெருமான் ராஜகோபால சுவாமியை நம்ம சேவிச்சோம் அப்படின்னாக்க நம்மளுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு 2 நாள் நேத்தி முந்தா நாள்லாம் என்னுடைய ஆச்சாரியனான ஸ்ரீ ஊவே பிரசன்ன வெங்கடேஷ தீட்சிதர் சொல்லிட்டு இருந்தார். இந்த பிரசன்ன வெங்கடேஷ தீட்சிதர் தான் நம்மளுடைய சன்னதி மகா கும்பாபிஷேகத்துக்கு முக்கியமான காரணம். ஒரு சின்ன கோவில் கும்பாபிஷேகம் பண்றதுங்கிறது ஈஸியா பண்ணிவிடலாம். இது மாதிரி ஒரு பெரிய கோவில்ல எடுத்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம்
பார்க்காமல் இந்த கோவிலே இருந்து நமக்கோசரம் இந்த கோவிலை திருப்பணி செஞ்சு திருப்பணிக்கும் கூடமாட இருந்து ஹெல்ப் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு அநேக கைங்கரியங்கள் பண்ணது அப்படிங்கிறது பிரசன்ன வெங்கடேஷ தீட்சிதர். நாங்கள்லாம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் செழிக்கிறோம் அப்படின்னாக்க அந்த பிரசன்ன வெங்கடேஷ தீட்சிதருடைய ஒரு திருவடி பலம் தான். அதனால அவருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி எல்லாரும் நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வத்தோட இருக்கணுங்கிறத நம்முடைய ராஜகோபால சுவாமி சரணாரவிந்தங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு விசேஷமாக கருடவா நடக்கிறது. எல்லாரும் இந்த பிக் ஷாட்ஸ் சேனலை பார்க்கக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் தரணும். உள்ளூரில் இருக்கிறவா அவசியம் இந்த பிக் ஷாட்ஸையும் பாருங்கோ, நேரில் வந்து பெருமாளை செய்வீங்கோ அப்படின்னு சொல்லி மேலும் எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியமும் உண்டாகட்டும்ங்கிறத ராஜகோபாலன் சரணாரவிந்தங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு கமலா சரணாம்பூஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்ணாக ஜன்பகேஷாய மங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திர மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.